ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ன்றது கொடுத்து வச்சுக்கோங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா போபா க்ரீம் இப்போ வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஆக்சுவலி ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகும் போல். அதை பற்றி வந்துட்டு நிறைய பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கோர்ஸ் கற்றுக்கிட்டவங்க வந்துட்டு கிளாஸஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அண்ட் அது போக இன்னும் நிறைய பேர் வந்துட்டு போபா க்ரீம் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேரோட வீடியோ சென்ட் பண்ணி இது உண்மையா, 1 டேல ரிசல்ட் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அண்ட் ஆக்சுவலி இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னா என்ன, அது முன்னாடியிலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போபா க்ரீம் அப்படின்றது வந்துட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை, ஓகேங்களா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜாப்பனீஸ் ஸ்கின்னோட சீக்ரெட்ஸ்க்கு இந்த க்ரீம் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அவங்களோட பியூட்டிக்கு, அவங்களோட கலருக்கு, அவங்களோட கிளாஸி லுக்குக்கு வந்துட்டு இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரியுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாப்பனீஸ் பொதுவாகவே வந்துட்டு டார்க் பீப்புள் அதிகமாக இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு கலராக தான் இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம சைடில் இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருப்போம். அதாவது நான் டோனை சொல்ல வரேன். எல்லோயிஷ் கலரில் இருப்போம், இல்லை ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர், டார்க், இந்த ரேஞ்சில் தான் இருப்போம். ஸோ ஜாப்பனீஸ் ஸ்கின் சீக்ரெட்ஸுன்ட்டு வேறு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நம்மளோட ஸ்கின் கேர் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட ஸ்கின் கேர் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்கின் கேர். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் டைப் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஸ்கின் கேரும் இருக்கும். இப்போ எனக்கு ஆயிலி ஸ்கின்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஸ்கின்னே இருக்குது அப்படின்னா அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அதை பொறுத்துமே வந்துட்டு அவங்களோட ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுக்கிறோம்ல, அதே மாதிரி தான். இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்துட்டு அந்த க்ரீம் இருக்கு இல்லையா, இப்போது ஜாப்பனீஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்கின்க்கு சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய அந்த போபா க்ரீம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்கள மாதிரி ஆயிடுவோன்னா ஜீரோ ஆகவே மாட்டோம். நம்ம யூஸ்வலாக பண்ணிகிட்ருக்கிற ஸ்கின் கேரை ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம்னால அதுவே போதுமானது. ஸோ அது வந்து நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்கும், கொஞ்சம் லைட்டன் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். அப்படியே ஒயிட்டன்லாம் ஆக முடியாது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இப்படி இருக்கிறவங்க இப்படி வேணால் ஆகலாமே தவிர இப்படி அப்படியே ஆக முடியாது. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்துட்டு போட்டு இப்போ இன்றைக்கி நைட்டு யூஸ் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும். எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம அந்த போபா க்ரீமுன்னு இல்லாமலே நார்மலாக ஒரு ஸ்கின் கேர் ஆயிலோ இல்லை நம்ம ஒரு ஜெல் ரெடி பண்ணுறோம், ஒரு க்ரீம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நைட்டு வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது கிளாஸியாக ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணல, நைட்டு ஸ்கின் கேர் தான் பண்ணியிருக்கேன். மார்னிங் மஞ்சிஸ்தா சோப் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன் ஃபேஸை, அவ்வளோதான். ஸோ ஆனால் எனக்கு வந்துட்டு இங்கெல்லாம் நல்லா க்ளோயிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் டே நம்மளோட ஸ்கின் வந்து அதோட அந்த ஒரு 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 இதை கொடுக்கும், ஒரு பிரைட்னிங், ஒரு க்ளோயிங், அந்த இதை வந்துட்டு கொடுக்கும், ஓகேங்களா. அந்த மாதிரி க்ளோ ஒரு ஸ்கின்னை வந்துட்டு ரிப்பேர் பண்ணி ஒரு மாதிரி காட்டுமே தவிர உங்களுக்கு இந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு, அதாவது டார்க் ஸ்பாட்டுக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குமே வந்துட்டு க்ரீம்ஸ் வந்து உண்டு, ப்ராடக்ட்ஸ் வந்து உண்டு, சோப்ஸுமே உண்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்குமானா கிடைக்காது. கண்டிப்பாக வந்து 15 டேஸ் வரைக்குமே அந்த நம்ம எந்த ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம ஃபேஸில் போட்டாலும் அது நம்ம ஃபேஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கே வந்துட்டு 15 நாள் ஆகும். அந்த நம்ம எந்த ப்ராடக்ட் போடுறோமோ அதை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னாக இருக்கட்டும், நம்ம பாடியாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்கேல்ப்பாக இருக்கட்டும். ஸோ இதுதான். எப்படி நம்ம இடத்துல ஒரு வகையான சாப்பாடு சாப்பிட்றோம், அது நம்மளுக்கு தான் செட் ஆகும். வேறு எங்கேயாவது போகிறோம், அந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு செட் ஆகுமானா ஆகாது. நம்ம இடத்துக்கு வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டா தான். அதே மாதிரி தான் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமே அவங்களுக்கு செட் ஆகும், அவ்வளோதான். அதை வந்து நம்ம ஒரு மாடர்னாக ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு
ஃபேஷனாக வேணால் நம்ம பார்க்குறக்கு இது பண்ணலாம், அந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ இதுதான் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் குடுக்குமானா, ஒரு க்ளோ குடுக்கும். அந்த மாதிரி கிளாஸி லுக்கு குடுக்கும். பட் இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்ஸ்டன்ட்டாலாம் வந்துட்டு எதுவுமே எந்த போபா க்ரீம்னு இல்ல, எந்த க்ரீம் எந்த ப்ராடக்ட்டுமே வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் குடுக்காது. அண்ட் 1 அண்ட் 2வது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இந்த போபா க்ரீம் வந்துட்டு ஃபேக்கா? இல்ல எந்த பெனிஃபிட்டுமே இல்லையா? அப்படின்னா, அப்படி சொல்ல வரல. ஆக்சுவலா என்ன அப்படின்றது ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டா இருக்கட்டும், ஹேர் கேர் ப்ராடக்ட்டா இருக்கட்டும், அதோட ஃபார்முலா படியும் தெரிஞ்சிருக்கணும், சயின்ஸ் படியும் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் ப்ராக்டிகலாவும் தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டோ, இல்ல ஏதாவது ஒரு சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணிட்டோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த எங்கேயாவது கேட்டோ, பார்த்தோ, அத நீங்க அப்படியே ப்ராக்டிகலா நீங்க சும்மா செஞ்சு அத கஸ்டமருக்கு குடுக்கும்போது, அது ரொம்ப ராங்கான வே. அப்படி பண்ணவே கூடாது. ஆ ஏன்னா, இப்ப நீங்க ஒரு 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 விஷயம் ஒருத்தவங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னா, ஒண்ணு நீங்க அத பண்ணி பார்த்துருக்கணும். அதுல ஏதாவது ரிசர்ச் உங்களோட விஷயம் அதுல இருக்கணும். இல்லன்னா ஏதாவது ப்ரூவன் இருந்தா மட்டும் தான் அத பத்தி நம்ம சொல்லணும். இந்த ஸ்கின் கேர் ஃபீல்டுல இருக்கிறவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, இத பத்தி அதிகமா அந்த இது வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஒரு ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கும்போது, அத என்ன விஷயம்னு தெரியாம நம்ம சொல்லும்போது, அது உங்களோட கெரியருக்கு ஸ்பாயில் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் தெளிவா புரிஞ்சு பண்ணிக்கோங்க. சரி ஓகே. இதில ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில அந்த போபா க்ரீம் அப்படின்றதுல ஜெல் அண்ட் க்ரீம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதாவது ஜெல்லுக்குள்ளாடி க்ரீம் இருக்கு இல்லையா? அத வந்துட்டு ஒரு கேப்சூல்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இதில மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படின்னா சில பேருக்கு வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கும். அதாவது ஆயிலி ஸ்கின்னாவும் இருக்காது, ட்ரை ஸ்கின்னாவும் இருக்காது. ட்ரை ஸ்கின்னா இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அண்ட் 1 அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு டே டைமில் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவோம். நைட் டைமில் ஜெல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இல்ல நைட் டைம் நைட் க்ரீம், டே டைம் டே க்ரீம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பொதுவாவே நைட் வந்துட்டு ஸ்கின் ரிப்பேர் பண்ணுறதுக்கும், டே டைமில் டே கேர், மார்னிங் கேர் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கீப் அப் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதை வந்துட்டு நம்ம தனித்தனியாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பதிலாக அந்த ஒரு ப்ராடக்ட்லேயே வந்துட்டு இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளேயே ஜெல்லும் இருக்கும். க்ரீம் அந்த கேப்சூல்ஸ்ன்னு அதில வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா இருக்குது அப்படின்னா, அதில ஜெல் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்து போடணும். அதில் அந்த கேப்சூல் இருக்கு இல்லையா? அதான் க்ரீம் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரே ஒரு பால்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னா இருக்குன்னா, அந்த ஜெல் கம்மியா எடுத்து போட்டுக்கிட்டு, அந்த பால்ஸ் லைக் கேப்சூல்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து இங்க 1, இங்க 1, இங்க 1 இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதான் ட்ரை ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சர் வந்து அதிகமா தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், தனியா மாய்ஸ்சரைசர் வச்சிருப்போம். ஸோ அத எடுத்து போடுவோம். இப்போ வந்துட்டு நைட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னை ரிப்பேரிங் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஜெல் யூஸ் பண்ணுவோம். நைட்டு ஜெல் போடுவோம். தனித்தனி ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாம, இப்போ இது ரூ. 100 இது ரூ. 100ன்னு வைங்களேன். இது தனித்தனியா வாங்கியிருப்போம். இந்த 2யும் ஒண்ணா சேர்த்து ஒரு ப்ராடக்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. அதில கொஞ்சம் டிசைனிங் ஒர்க் இருக்கு. அண்ட் இதில ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸும் அதிகமா சேர்ப்பாங்க. அப்போ நம்ம உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம்ஸ்ல வந்துட்டு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா? அப்படின்ற மாதிரி. பொதுவா ஒரு விஷயம் ஷாம்புவா இருக்கட்டும், அதாவது ஹேர் கேர் ப்ராடக்ட்டா இருக்கட்டும், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. அண்ட் அதுலேருந்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பேசிக்கா எப்படின்னா, இப்போ ஷாம்பு பண்றாங்கன்னு வைங்களேன், ஹெர்பல் ஜூஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுலேருந்து அட்வான்ஸ் லெவல்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக் புரோட்டீன், சில்க் புரோட்டீன், கெரட்டின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி, ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி பண்ணுறது. அதே மாதிரி ஃபேஸ் க்ரீம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபேஸ் க்ரீமில் நார்மலா ப்ளைனா எக்ஸ்ட்ராக்ட்டோ, அதோட ஜூஸோ, இல்ல வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு ஆயில்ஸ் இத வச்சு நம்ம வந்துட்டு க்ரீம் பண்ணுவோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் விட்டமின் சி, நியாசினமைடு, கிளைகாலிக் ஆசிட், ஹையர்லானிக் ஆசிட் இந்த மாதிரி எக்கச்சக்கமா சாலிசிலிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவோம். இது அட்வான்ஸ் லெவல் க்ரீம். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு ஸ்கின் கேருக்கும், ஹேர் கேருக்கும் இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம யூசுவலா நீங்க வாங்கி யூஸ் பண்ற ப்ராடக்ட்டோட இன்கிரீடியன்ட் அந்த ரேட்லயே 2% நியாசினமைடு, 5% விட்டமின் சி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ஜெல்லையும் சரி, க்ரீம்லயும் சரி, அதாவது போபா க்ரீம் சொல்ல வரேன். ஜெல்லுலயும் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. க்ரீம்லயும் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு போபா க்ரீம் அப்படின்றது வந்துட்டு
இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில எக்ஸ்பென்சிவான ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ இதில ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கலர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ள வந்துட்டு அந்த எல்லோ கலர், பிங்க் கலர், பர்பிள் கலர் அந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து அத கன்டினியூவா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, மேபி என்னோட யூகிப்புப்படி அத அவாய்ட் பண்றது வந்துட்டு நல்லது. அதாவது கலர் இல்லாம நேச்சுரலான கலர்ன்னு இருக்கும். எல்லோயிஷ் கலர் அந்த மாரி நேச்சுரலா கலர்ன்னு இருக்குன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பட் ஆர்டிஃபிஷியலாக கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் பெனிஃபிட், மெயின் பெனிஃபிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி ப்ராடக்டாக ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு ப்ராடக்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணி வாங்குறது. அதே மாதிரி இன்னொன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ், ப்ராடக்ட், இன்க்ரீடியன்ட் இது எல்லாமே ஒன்று தான். ஸ்கின் கேர், ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் ஒருத்தவங்களோட அந்த க்ரியேட்டிவிட்டி, மார்க்கெட்டிங், ரேட்டிங், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இது மட்டும்தான் வேரி ஆகுமே தவிர, மற்றபடி இப்போ நானும் ஒரு ஆலோவேரா ஜெல் செய்கிறேன், என் ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஆலோவேரா ஜெல் செய்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ நான் வந்துட்டு எனக்கு அதை வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேல் பண்ண தெரியலை. பட் அவங்க வந்து எப்படி சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா நிறைய ஆட் கொடுத்து அந்த ஆலோவேரா ஜெல்லே வந்துட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சேல் பண்ணும்போது என் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ நானும் ஆலோவேரா ஜெல் தான் பண்ணுறேன், அவங்களும் ஆலோவேரா ஜெல் தான் பண்ணுறாங்க. பட் அவங்க ப்ராடக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அவங்க ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் இருக்குது. அதே மாதிரி நானும் நார்மல் ஹெர்பல் ஆலோவேரா ஜெல் பண்ணுறேன், இன்னொருத்தவங்களும் ஆலோவேரா ஜெல் பண்ணுறாங்க. நான் நார்மலாக சும்மா ஒரு கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஒரு 50 கிராமுக்கு வச்சு கொடுக்குறேன். சும்மா கையில் எழுதி தான் ஒட்டி கொடுக்குறேன். ரேட்டு அஃபோர்டபுள் ரேட்டாக கொடுக்க முடியுது. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த டப்பாவே வந்துட்டு ஒரு 200க்கு இது பண்ணி பண்ணுறாங்க. அந்த டப்பா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு என்ஹைன்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி, ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு டப்பா இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் எந்த ஆலோவேரா ஜெல் பண்ணுறேனோ அதே ஆலோவேரா ஜெல் தான் அதுக்குள்ளேயும் இருக்கும். அவங்களோட மார்க்கெட்டிங், பேக்கிங், அந்த டப்பாவுக்கு ஒரு பாக்ஸு, அதுக்கு மேலே ஏதாவது ஒரு இது அந்த மாதிரி பண்ணும்போது, ஸோ அதுதான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பட் உள்ளே இருக்கிற ஆலோவேரா ஜெல் ஒன்று தான். பேக்கிங், அதோட மார்க்கெட்டிங், அதுக்கு ஆட் கொடுப்பாங்க. பட் என்னால் ஆட் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, போபா க்ரீமில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி ஜெல்லையும் க்ரீமையும் தனித்தனியாக இருக்கிறத ஒரே இதில் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் டிசைனிங்காக இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாராலையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா முடியும். கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுக்குன்னு தனியாக நம்ம வந்துட்டு செஞ்சு கிளாஸ் கற்றுக்கிட்டு அதை செஞ்சு நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கேட்குறவங்களுக்கு கொடுங்க, சேல் பண்ணுங்கள். நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லி அதை அவங்க அக்செப்ட் பண்ணி வாங்கினாங்கன்னா அது நம்மளுக்கு சேரும். ஏன்னா கொரியன் ஸ்கின்னுக்குன்னு ரெடி பண்ணது, அவங்களுக்குன்னு அவங்க ஸ்கின் டைப், அவங்களோட ஃபுட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி அது அவங்களுக்கு தான் செட் ஆகும். நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறத விட, நம்ம தான் ஆல்ரெடி வந்துட்டு க்ரீம் தனியாக, ஜெல் தனியாக நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேயுமே ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும். பட் இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்டும் நம்மளுக்கு சூட் ஆகுறதுக்கு 15 நாள் ஆகும். 1. அண்ட் இந்த போபா க்ரீமில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, போபா க்ரீமில் மட்டும்தான் இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. நார்மலாக நம்ம பண்ணுற இதுலேயுமே வந்துட்டு 1% நியாசினமேட் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது 1. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதை சேல் பண்ணலாமான்னா பண்ணலாம். நீங்கள் லேப் டெஸ்ட்லாம் எடுத்து தாராளமாக இது பண்ணிக்கலாம். நீங்கள் போபா க்ரீம் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தாலும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ரெடி பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தவங்களுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணலான்னு நீங்கள் வந்துட்டு ஐடியாவில் இருந்தவங்களுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வளவலன்னு பேசுனேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு இப்போ தான் திருப்தியாக இருக்குது. நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை ஃபுல்லாக சொல்லணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். இனிமேல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.